ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு 3D கேம்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பட் இப்போ 2D கேம்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் ஏன் 2D கேம்ஸ் நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த ஒரு ஹவு டு கிரியேட் அ 2D கேம் சீரீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒரு சிம்பிள் ஒரு என்லெஸ் ரன்னர் கேம் மாதிரி நிறைய பேர் என்லெஸ் ரன்னர் கேமும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2D கேமும் இப்போ நம்ம இந்த சீரீஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஹே கைஸ், திஸ் இஸ் ட்ராப் டவுன். ஸோ இந்த சேனலில் நம்ம வந்து கேம் டெவலப்மெண்ட் அண்ட் கேமிங் வீடியோஸ் அண்ட் கொஞ்சம் விளாக்ஸ்லாம் போடுவோம். ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ 2D கேம் இப்போ நம்மளுக்கு யூனிட்டி பற்றி என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, யூனிட்டினா இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து யூனிட்டியில். ஸோ என் சேனலில் ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ஃபுல் யூனிட்டி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக யூனிட்டி ஃபோட்டோஷாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ இப்போ யூனிட்டிலாம் உங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் லிங்க் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் யூனிட்டி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, யூனிட்டினா என்ன, அதோட இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாகவே நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருப்பேன். ஸோ அது போயிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யூனிட்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூனிட்டி பேசிக்ஸ் தெரியல அப்படி இப்படிலாம் சொன்னால் நான் அதுக்கும் நிறைய டுட்டோரியல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ 2D கேம் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் இல்லை. ஸோ ஈஸி தான். ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் பண்ணியே நம்ம ப்ளே ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே விடலாம். அண்ட் எஸ், இது மொபைல்லையும் பண்ண முடியும். ஸோ அது இங்கே போக போக உங்களுக்கே தெரியும் நம்ம டுட்டோரியலில். சரி, அதுதான் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு 2D கேமும் இந்த யூனிட்டியில் பண்ணுற போகிறோம். நீங்கள் யூனிட்டியில் போய்ட்டு 2D அசெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சீன் கிடைக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி கேம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு பலூன் வந்துட்டு இந்த ஸ்பைக்ஸ்லேருந்து உங்களுக்கு இதாகி ஆப்ஸ்டக்கிள் மாதிரி இருக்கும். அதுலேருந்து இங்கே தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதில் பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸு, இந்த கேமரா ஷேக்கு, ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மலை மாதிரிலாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு ஸ்லோவாக போகும். ஸோ அந்த மாதிரி பேரலக்ஸ் எஃபெக்ட் அதெல்லாம் எப்படி பண்ணுறது, ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு பிளேயரும் ஒரு இதையும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோட்டோஷாப்பில். ஸோ நம்ம 2D பண்ணதால எல்லாமே ஸ்ப்ரைட் தான், அதாவது எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மல் ஒரு 2D இமேஜ் தான் நம்ம வந்து ஸ்ப்ரைட்னு சொல்லுவோம் நம்ம இதில். சரி, ஓகே, இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ நான் வந்து சும்மா ஃபோட்டோஷாப்பில் என்னோடய கேம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சும்மா வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா தனித்தனி லேயரில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தனித்தனி லேயர்ஸு. ஸோ அது மாதிரி தான் இப்போ என்னோடய பலூனு தனியாக வரைஞ்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது பலூன் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்பைக்ஸ் வந்து தாண்டி போகணும். இவ்வளோ தான் மேட்ரு, ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன ஒரு இது எல்லாம் தனித்தனியாக நான் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா PSP ஃபார்மேட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து யூனிட்டிக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ PSP ஃபார்மேட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, இதெல்லாம் என்ன, இது எப்படி நான் இது யூனிட்டியில் ஃபார்மேட் பண்ண சொன்னேன், அதுக்கும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அனிமேட் எப்படி பண்ணுறது அப்படிலாம் சொல்லிட்டு, ஸோ யூனிட்டியில் கேரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கும் நான் லிங்க் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஒன்ஸ் நீங்கள் அந்த இதை கொண்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே PNG ஃபார்மேட்டில் இருக்கணும் ஆக்சுவலி சொல்ல போனால். சரி, ஓகே, நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் இந்த ஆரோ பட்டன் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு காட்டும், ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய பிளேயர் வந்துட்டு நான் இப்போ இதுதான் என்னோடய பிளேயர் பலூன். ஸோ எடுத்து நான் இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன், அதோட த்ரெட்டு. ஸோ எடுத்து இங்கே ட்ராப் பண்ணிக்கிட்டேன், ஓகே. அண்ட் ஓகே, இதான் என்னோடய எனிமியில் அந்த ஸ்பைக். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போதைக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்துட்டு ஸ்பைக்கை வந்துட்டு நான் ஸ்பைக் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்குறேன், நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு, ஓகே. இப்போது இது ரெண்டும் எனக்கு வந்து பலூன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த இது இப்போ ஸ்பைக் வந்து நான் சைடில் தள்ளி வச்சுக்கிறேன், ஓகே. இது ரெண்டுமே எனக்கு பலூனில் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு நான் பலூன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறேன். ஸோ நம்ம இதுமாதிரி பண்ணியாச்சு. ஸோ இதில் நீங்கள் அனிமேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை இப்போ பலூன் ரெடி பண்ணியாச்சு, ஸ்பைக்கு ரெடி பண்ணியாச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பலூனை வந்துட்டு நம்மளுக்கு இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பலூனோட இப்போ நம்ம பிளேயர் வந்துட்டு 3 ஆப்ஷன் தான், 3னா 2 இது தான் பண்ணுவாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டக்கிலேருந்து மேலேயும் கீழேயும் போகுது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த அசெட்ஸில் இங்கே வந்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் போய்ட்டு ஒரு C# ஸ்கிரிப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு நான் பிளேயர் மூமெண்ட் அப்படின்னு நான் போடுறேன், பிளேயர் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த பிளேயர் மூமெண்ட் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனதுமே உங்களுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளேயரை வந்துட்டு நம்ம மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணணும். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃப்ளோட் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஒரு பப்ளிக் ஃப்ளோட்டு. இதை வந்துட்டு நான் அப்டேட்டட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம இது ஃப்ளோட்டாக வைக்காமல் நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வெக்டர் 3 நான் க்ரியேட் பண்ணுறேன், வெக்டர் 2. ஓகே, வெக்டர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். ஸோ இதுதான் நம்ம 2Dயை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ் இருக்காது. ஸோ 3 டைமென்ஷன் இருக்காது. ஸோ வெக்டர் 2னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மோட பொசிஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்டேட்குள்ளே வாங்க. ஸோ எவ்ரி அப்டேட் சொல்லும்போது எவ்ரி ஃப்ரேம் வந்துட்டு உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் நான் வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று போடுறேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ நான் சும்மா இப்போதைக்கு வந்துட்டு அப் கீ, டவுன் கீ, அதாவது நம்ம கீபோர்டில் இருக்கிற அப் அண்ட் டவுன் கீ. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு அப் கொடுத்தா மேலே போகணும், டவுன் கொடுத்தா கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இஃப் input dot get key down key code dot up arrow. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்படி பண்ணியாச்சு. இப்போ ஸோ நம்ம என்ன பண்ணாலும் இப்போ நம்ம மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு மேலே மேலே போகும். மவுஸில் சொல்லுவேன், இந்த அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு மேலே போகும். அண்ட் இப்போ டவுன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அதே தான் நடக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். தனியாக இஃப் போடணுன்னு அவசியம் இல்லை, நான் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இஃப்குள்ளே தான் இது இருக்குது. ஸோ எல்ஸ் இஃப்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்துட்டு நான் அப் ஆரோக்கு பதிலாக டவுன் ஆரோ அது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அதான் இப்போ அப்பு கொடுத்தா இங்கே மேலே இருக்கிறது ஒர்க் ஆகணும், டவுன் ஆரோ கொடுத்தா இங்கே கீழே இருக்கிறது ஒர்க் ஆகணும். என்ன ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளோட அந்த பலூன் வந்துட்டு மேலே போகணும், கீழே போகணும். அதாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட அப்டேட் பொசிஷனில் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். இப்போ அப்டேட் பொசிஷனில் அப்டேட்டட் பொசிஷனில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெக்டர் 2 நியூ வெக்டர் 2 transform dot position dot x transform dot position dot y. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எவ்வளோ இப்போ நம்ம வந்து இந்த y, அதாவது நமக்கு இப்போ நீங்கள் இதை யூனிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்துட்டு இப்போ இந்த பலூனை வந்துட்டு மேலேயும் கீழேயும் தான் இது பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த பலூன் மேலேயும் கீழேயும் போகிறதுனால நம்மளுக்கு ஒய்யோட பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஒய்யோட பொசிஷன் தான் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒய் ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே போனால் ப்ளஸ் நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ ப்ளஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அது ஒரு வேரியபிள் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது வேரியபிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே
டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த டிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு க்ரியேட்டே பண்ணல வேரியபிள். ஸோ அதனால உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ அதனால் நம்ம மேலே போயிட்டு ஒரு பப்ளிக் ஒரு ஃப்ளோட் வேரியபிள் டிஸ்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே மைனஸ் ப்ளஸுக்கு பதிலாக நான் மைனஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்மளுக்கு கீழே ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு கீழே போகணும். கரெக்டுங்களா? ஸோ செமிகோலன் ரெண்டுத்துக்கு நான் போட்டுட்டேன். சரி, ஓகே. ஸோ இப்போ நடக்குமா? இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் ப்ரெஸ் பண்ணால் நடக்குமா? நடக்காது. ஏன்னா இது நம்ம அப்டேட்டோட பொசிஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட இந்த பலூனோட நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷனாக நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது மூவ் டுவர்ட்ஸ். இப்போ நம்ம நார்மலாக கீழேயும் மேலேயும் அப்படி போகாமல் அங்கேருந்து அப்படி போகிற மாதிரி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் இஸ் ஈக்குவல், அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன், அதாவது அதோட பொசிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, vector2 டாட் மூவ் டுவர்ட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா இந்த இங்கேருந்து ஒரு இடத்துக்கு தான் அந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறது. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன், அது எங்கன்னா ஃப்ரம் விச் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ கமா, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட அப்டேட்டட் பொசிஷன் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்டேட்டட் பொசிஷன் கமா அப்டேட்டட் பொசிஷன் கமா எந்த ஸ்பீடில் போகணும்னு சொல்லி கேட்பாங்க, எந்த இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 5 கொடுக்கலாம். பட் ஆல்சோ நான் எனக்கு பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் வந்துட்டு இங்கே போட்டுக்கிறேன். பப்ளிக் ஒரு ஃப்ளோட் வேரியபிள் ஃப்ளோட் ஸ்பீட். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடு அதை வந்துட்டு இன்டூ டைம் டாட் டெல்டா டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஏன் டைம் டாட் டெல்டா டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் அதாவது கரெக்டான டைம் வரைக்கும், இப்போ நம்ம சில கம்ப்யூட்டரில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும் அந்த ஸ்பீடு. ஸோ லேகி ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே இது பண்ணுறதுக்கு யூனிவர்சல் டைமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டான ஸ்பீட், அதாவது கரெக்டான டைம் தான். இப்போ ஸ்லோவான கம்ப்யூட்டரில் டைமும் ஸ்லோவாக தான் ஓடணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான், அதுக்கு தான் நம்ம டைம் டாட் டெல்டா டைம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டைம் டாட் டெல்டா டைம் வச்சு நான் இது பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே. இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ யூனிட்டிக்குள்ளே போங்க. ஓகே, யூனிட்டிக்குள்ளே போயிட்டு இந்த பிளேயர் மூமெண்ட் ஸ்கிரிப்டை நம்ம பலூனில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பலூனில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த பொசிஷன் பொசிஷன் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் இந்த பலூன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பொசிஷன் எல்லாமே நீங்கள் 0 ஆக்கிக்கோங்க. ஓகே, எல்லாமே 0. ஓகே, நம்ம இப்போ ஆக்கியாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர் இந்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போதைக்கு 0 இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே அவன் கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் ஒரு 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்பீடு வந்துட்டு ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு நம்ம பலூன் வந்துட்டு மேலே அமுத்துனா மேலே போகுது, கீழே அமுத்துனா கீழே வருது. சூப்பர். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை பண்ணியாச்சு. பட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே போயிட்டே இருக்காரு. ஓகேங்களா? இதான் நம்மளுக்கு வேணாம். இப்போ நம்ம ஸ்க்ரீன் வந்துட்டு இங்கே வரைக்கும் தான், இந்த ஸ்க்ரீனுக்கு இதுக்கு வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்கணும். இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மேலே எங்கே வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ 0 பொசிஷனில் இருக்கோம். நம்ம ஒரு 3, இப்போ வையோட பொசிஷன் 3. ஓகேங்களா? 3 0 3 -3. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு போகணும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அதே ஸ்கிரிப்டுக்குள்ளே போங்க. ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம இந்த இஃப் கண்டிஷனில் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 போட்டுக்கோங்க.
அதாவது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன், அதாவது நம்மளோட பொசிஷன் வந்துட்டு, அதாவது வையோட பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் டாட் வை லெஸ்ஸர் தென் நம்மளுக்கு 3 இருக்கணும். ஸோ நம்ம எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்கு இன்னொன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம், அதாவது அப்படின்னா நான் மேக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மேக்ஸுக்கு தனியாக நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸோ இதுலேயே நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் ஒரு மேக்ஸ் கமா மினிமம் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ மின் ஓகே அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே மேக்ஸுக்கு பதிலாக நான் மின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இதுவும் வரும், இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக செக் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த பொசிஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இல்லையா மினிமம் இந்த இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம இதில் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது இங்கே போயிட்டு கிரேட்டர் தென் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கணும், இது வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஓகே, இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்மளோட யூனிட்டியில் வந்துட்டு மேக்ஸ் பொசிஷன் என்ன கொடுக்க போகிறோன்னா பார்த்தீங்களா 3, மினிமம் பொசிஷன் -3. ஓகேங்களா. இப்போ ப்ளே பண்ணுங்கள். இதுக்கு மேலே போகல, எப்படிங்க அப் கொடுத்தாலும் இதுக்கு மேலே போகல, டவுனும் கொடுத்தாலும் உங்களுக்கு இதுக்கு மேலே போகல. ஸோ சூப்பர். இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. நைஸ். ஸோ இப்போ நம்ம பிளேயரை வந்துட்டு மூவ் பண்ண வச்சாச்சு. இப்போ பார்க்க நம்ம பிளேயருக்கு ஒரு மூமெண்ட், அதாவது நம்மளுக்கு சக்தி வந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம பலூன் வந்துட்டு இப்போ மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்துட்டு நம்ம எப்படி இந்த ஸ்பைக்கை வந்துட்டு நம்ம ஸ்பைக்கு இப்போ எனிமியே இல்லாமல் நம்ம வந்து தனியாக மூவ் பண்ணிட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ எனிமிக்கு எப்படி நம்ம வந்துட்டு இது கொடுக்குறது, அதாவது பவர் கொடுக்குறது, அதாவது நம்ம ஸ்பைக் பட்டா இது பண்ணுறது. ஸோ ஸ்பைக் எப்படி நம்ம இதுக்கு வர்றது, ஸோ நம்ம எப்படி இதெல்லாம் மூவ் பண்ணுறது, ஸோ எப்படி ஒரு கேமாக நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இந்த ஒரு 2D சீரீஸ் வந்துட்டு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அப்படியும் ஒரு 4 to 5 வீடியோஸ் மேபி கவர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ எல்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் மேபி இது நீங்கள் ஒரு நாளே உட்காந்து பார்த்தா கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த இது கேமை சிம்பிளாக முடிச்சிடலாம். நீங்கள் எப்படி பண்ணுறது, அதாவது இந்த பலூனுக்கு பதிலாக நீங்கள் வேறு இது மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதான் நீங்கள் வரைகிறது எல்லாம் இதுதான். ஸோ நான் இது ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுக்குமே எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், அண்ட் பை பாய்.